அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சென்றிருந்தார். அந்த சமயத்திலே அங்கு அவர் பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலே அவருடைய காது பகுதியிலே பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. துப்பாக்கி சத்தம் கேட்டவுடன் டொனால்ட் ட்ரம்ப் கீழே குனிந்தார். அதன் பிறகு அவருடைய பாதுகாப்பு பிரிவினை அவரை பத்திரமாக அந்த இடத்திலே இருந்து அழைத்துச் செல்கின்ற காட்சியை நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயத்திலே இந்த துப்பாக்கி பிரயோகத்திலே ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இன்னும் ஒருவர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சமயத்திலே டொனால்ட் ட்ரம்ப் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபரை பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி பிரயோகத்தால் தாக்கியிருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவரும் தற்போது பாதுகாப்பு படையினரின் துப்பாக்கிச் சூட்டிலே உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பாதுகாப்பு பிரிவினர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்கின்ற காட்சியினை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயத்திலே இந்த துப்பாக்கி பிரயோகம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை அந்த நாட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.